சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களது பதவி 9 மாதங்களில் பறிபோகும் என்ற தகவலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது தெரியப்படுத்தியுள்ளார். நிச்சயம் திமுகவின் ஆட்சி கலைக்கப்படுவது உறுதிதான் என்பதை அவர் பிரச்சாரத்தின் மூலமாக தெரியப்படுத்தியிருப்பது திமுகவின் தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம், திமுக சொன்ன 515 வாக்குறுதிகளில் இதுவரை 345 வாக்குறுதிகளுக்கு மேலாக நிறைவேற்றிவிட்டோம் என்று திமுக தெரிவிக்கிறது. ஆனால் அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிட முடியுமா? அப்படி வெளியிட்டால் நிச்சயமாக திமுகவை குறை கூறுவதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தக்க பதிலடிகளை கொடுத்திருப்பதன் காரணமாக நிச்சயம் இது திமுகவால் வெளியிட முடியாது என்று எடப்பாடிக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அதற்காகத்தான் அவர் தெரிவித்துள்ளார் என்றும், இனியும் திமுக பல பொய்யான வாக்குறுதிகளை உங்களிடம் கொண்டு வரும், அதில் மயங்கிவிட வேண்டாம் என்றும், 2026 சட்டசபை தேர்தலில் ஸ்டாலின் பதவியை பறிப்பதுதான் மக்களின் ஒட்டுமொத்த விருப்பமாகவும் அவர்களது ஓட்டாகவும் மாற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்ல, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி 2026 சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்பதையும் அவர் பதிவு செய்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் உதயநிதியை எப்படியாவது முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஒட்டுமொத்த நோக்கம். ஆனால் அதை மக்கள் ஒருபோதும் செய்துவிடக்கூடாது. ஸ்டாலின் ஜெர்மனியிலிருந்து வந்த பிறகு அவரது பதவி பறிபோகின்ற செய்தியை தான் அவர்கள் கேட்க வேண்டும். அதற்கு மக்களாகிய உங்களது ஆதரவுகள் எதிர்ப்பாக மாற வேண்டும். ஏனென்றால் திமுக சொன்ன வாக்குறுதிகள் என்ன என்பதை நீங்கள் திமுகவினர்கள் பிரச்சாரத்திற்கு வரும்பொழுது அதை கூற வேண்டும். அப்போதான் திமுகவிற்கு தக்க பதிலடியாக மாறும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழகத்தில் நடக்கும். ஒருவேளை திராவிட முன்னேற்றக் கழகம் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றவில்லை, வெள்ளை அறிக்கையை வெளியிடவில்லை என்றால் ஸ்டாலின் பதவியை பறிப்பதற்கு உங்களது ஓட்டுக்கள் தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே மாறும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். 9 மாதங்களில் ஸ்டாலின் பதவியே பறிபோகும் என்று எடப்பாடி கூறுவது சரியா? எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வது சரியாக இருக்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.